சாய் பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரம் எவ்வளவு கற்று தேர்ந்து கொள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாய் என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும், உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அது போன்று பக்குவத்தில் நீ செய்வாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கின்றேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன். உன் உள்மனதில் வைத்து காத்திருக்கின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறுவது கிடையாது. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் ஏந்துவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகின்றேன்? அவற்றை விட்டுவிட்டு புத்துணர்வுடன் வாழு. செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னோடு நான் இருப்பேன். உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர், உன் வழி என்னுடைய வழி. நிச்சயம் சரி செய்வேன். நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய். உன் அம்மாவா அப்பாவா என்று நான் உனக்கு துணையாக இருப்பேன். உருவமில்லா இறைவன் பக்தர்களின் மேல் கொண்ட கிருபையினால் சாயினுடைய உருவத்தில் சீரடியில் தோன்றினார். அவரை அறிந்து கொள்வதற்கு முதலில் அகங்காரத்தையும் எல்லா ஆசைகளையும் பாசங்களையும் விட்டுவிட வேண்டும். பக்தியாலும் பிரம்மையாலும் அவரை அறிய முடியும். சீரடி மக்களின் கூட்டு புண்ணியம் பூரணமாக நிறைந்த பிறகு பிரதா காலத்தில் பறந்து சாய் என்னும் மூளை வீட்டில் இருக்கின்ற இது சில காலம் கழித்து சீரடி வந்த மக்களுக்கு பயனளித்தது. அதனால் யார் ஒருவர் சீரடி மண்ணை மிதிக்கின்றார்களோ அவர்களுக்கு அத்தனை நன்மைகளும் நிறைவேறும். மனம் தடுமாறுகிறது, எப்பொழுதும் அலைப்பாய்ந்தது படியே இருக்கின்றது. இதை அடைக்க நிலைப்படுத்தும் வழி என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று உன் மனதில் ஒரு கேள்வி எழும். நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது. அதில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது அதை பற்றியே பெரிய விஷயமாக பார்த்து ஏங்குவது இது மனதின் இயல்பும். உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள்
அதிகமாக திட்டுவது போல இருக்கும், அடிப்பது போலவும் இருக்கும், கொல்வது போலவும் இருக்கும். கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னுக்கு கொண்டிருக்கும். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வழவழ என பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் உழன்று அதில் ஏதோ ஒரு தீர்வை கண்டது போல தண்ணீரை உழன்று கொண்டிருக்கின்றன. உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் இந்த ஆசைகள் பெருக பெருக நம்முடைய நிம்மதியும் கூட சேர்ந்து தொலைந்து போகும். அதனால் நம்முடைய நிம்மதிகளை நாம் பாதுகாக்க என்னென்ன வழிகள் இருக்கின்றனவோ அவைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். எதையோ நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கும் தருணத்தில் நம்முள் பூத்து குலுங்கும் இந்த நிம்மதியை நாம் மறந்து விடுகின்றோம். அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மனம், நிம்மதி மிக அவசியம். அதை நாம் எப்பொழுதும் தவறவிடக்கூடாது. எப்படி நாம் சிறுவயதில் பசி எடுத்தால் உண்கின்றோமோ, உறக்கம் வந்தால் உறங்குகின்றோமோ, சிரிப்பு வந்தால் சிரிக்கின்றோமோ, அழுகை வந்தால் அழுகின்றோமோ, அவையெல்லாம் காலப்போக்கில் நாம் வளர்ந்த பிறகு வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைப்பது விளைவுகள் மனக்கவலையாக வெளிப்பட்டு வருகின்றன. யோசித்து பாருங்கள். சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவ்வளவு தைரியமாக அத்தனை விஷயங்களையும் செய்தோம். ஆனால் வளர்ந்த பிறகு இன்று ஒவ்வொரு விஷயங்களை செய்வதற்கும் நாம் பலமுறை யோசிக்கின்றோம். காரணம், தவறு நடக்காமல் அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அது தவறில்லை. ஆனால் மன நிம்மதியை தொலைத்து ஒரு விஷயத்தை தேடுவது என்பது நிச்சயம் சாத்தியமற்றது. சந்தோஷம் மற்றது. மன நிம்மதி தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மன நிம்மதி என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதைத்தான் சாய் சொல்கின்றார். பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் ஒரு விஷயத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். அது கூடிய விரைவில் உன்னை நோக்கி வரும். அதுவரை நீ பொறுமையாக காத்திரு. உன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடாமல் காத்திரு. எங்கிருந்தார் சாய்? பொறுமை, நம்பிக்கை, இது இரண்டுமே வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை நாம் எப்போதும் எந்த தருணத்திலும் இழந்துவிடக்கூடாது. பொறுமை, நம்பிக்கை, இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பாவின் அருளால் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதை மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது வரும் சில பிரச்சனைகள் சிறு சிறு வேலைகள் என்று அனைத்தும் இருக்கும். இடம் தெரியாமல் போகிறது. அது தெரியாமல் போகிறது என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றனர். உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதுபோலதான் உன்னை ஒருபோதும் சேராது. அதனால் நீ எதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழு. உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழு. இந்த மனம் என்பது குழந்தை போல ஆசையாய் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். நாம் தான் அதை கட்டி அணைக்க வேண்டும்.
எது சரி எது தவறு என்று அந்த பிள்ளைக்கு நாம் தான் கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும். அதனால் உங்களுடைய கவலைகளை தூக்கி மூட்டை கட்டி எரித்து விடுங்கள். மிகப்பெரிய மாற்றம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அந்த தருணத்தில் அதை அனுபவிக்க தயாராக இருங்கள். நிச்சயம் பெரிய மாற்றம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. சாய் அப்பாவின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் முழுமையாக கிடைக்கும். அதுவும் கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். அதனால் காத்திருங்கள் பொறுமையாக. இருந்த நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். குறிப்பாக இந்த தன்னம்பிக்கையை எப்பொழுதும் இழந்து விடாதீர்கள். இந்த தன்னம்பிக்கை தான் உங்களை வழிநடத்துகின்றன. இந்த தன்னம்பிக்கை தான் உங்களை துக்கமான நேரத்தில் இருந்து மீட்டு எழுப்புகின்றன என்பதை மறந்துவிடாதே. நம்பிக்கையுடன் இரு. மிக விரைவில் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.